வணக்கம். இன்றைக்கி மே மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால சூரிய பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க கோயிலில் பசுநெய்யினால் தீபம் போடணும். யார்? உங்கள் நட்சத்திரம் கிருத்திகை அல்லது உத்திரம் அல்லது உத்திராடமா, ராசி சிம்மமா, பிறந்த கிழமை ஞாயிற்றுக்கிழமையா, கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் உரிமையாளரா, கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் விற்கணும் அல்லது வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அல்லது கிழக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, அல்லது பிறந்த தேதி 1 அல்லது 10 அல்லது 19 அல்லது 28 நீங்கள் தான் பசுநெய்யினால் கோயிலில் தீபம் போட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. நாளைக்கு நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 6லேருந்து 7:30. எப்படி இருக்க போகிறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு அசட்டு தைரியத்தால் தோற்று போயிடுவீங்க. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும். பசுநெய்யினால் ஒரு மந்திரத்தை 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் சாயாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 4. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். மன உறுதி உங்களுக்கு தான் 12 ராசியிலேயே அதிகம். மலை அசையும், உங்கள் மனசு அசைஞ்சிடாது எதுக்கும். எனவே நல்ல மாற்றம், ஜெயிக்கிறீர்கள். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 9. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது, பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, பொறுமை இருக்குது, நிதானம் இருக்குது. பல பேர் காசு கொடுத்து சாதிக்கிற காரியத்தை வார்த்தையாலேயே பேச்சாலேயே சாதிக்கிற புத்திசாலி நீங்கள். அது இன்றைக்கி வெளிப்படும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களை இறக்க குணம் அதிகம். மிதுனம், கடகம், கன்னி, தனுசு, மீனம் இதுக்கெல்லாம் இறக்க குணம் அதிகம். எனவே வீணா ஏமாற வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுக்க வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும், ஜாக்கிரதையாக இருக்கணும். பண விஷயத்தில் கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடணும். ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைக்கணும். ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், சுறுசுறுப்பு, அசட்டு தைரியம், விடாமுயற்சி இதெல்லாம் உங்களுடைய பலம். கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். தோற்றுருவாங்க, தோற்று போயிடுவோம் அப்படிங்கிற விஷயத்தில் உள்ள நுழைஞ்சு ஜெயிக்கிறதா உங்களுடைய விசேஷம். இன்றைக்கி அது நடக்கும். கலக்கல்ஸ். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை பொறுமை, தேவையற்ற வம்பு வரும், பேச்சினால் சிக்கல் வரும். கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. என்ன மந்திரம்? ஓம் நீலாதேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் உங்களுக்கு 1. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. துலா ராசிக்கார நேயர்களை ஆடம்பர பிரியர் யார்? நீங்கள் தான். தேவையற்ற செலவை பண்ணிவிட்டு அது தேவையான செலவு தான் சப்பக்கட்டு கட்டுறது யார்? நீங்கள் தான். இன்றைக்கி அப்படி ஏமாற வாய்ப்பு இருக்குது. கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுநெய்யினால் தீபம் போடுங்க. ஓம் நாமகிரி தாயாரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அல்லது எழுதுங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். பண விஷயத்தில் அனுகூலமான எண் 1. அனுகூலமான திசை தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். சுறுசுறுப்பு இருக்குது, வேகம் இருக்குது. வழக்கமான உள்பயம் இன்னைக்கு இல்லை. சொல்லி அடிப்பீங்க, சொல்லாமே அடிப்பீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 2, 3. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களை ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்குது. காரியம் சிறப்பாக நடக்கும். ஜெயிப்பீங்க. வெற்றி அதிகம். பெண்களுக்கு இன்னும் முன்னேற்றம் உண்டு. வழக்கமான முன்கோபம் இன்னைக்கு இருக்காது. வழக்கமான சூடு பேச்சில் இருக்குமே அது இன்னைக்கு இருக்காது. கலக்குவீங்க. நல்ல நாள். அனுகூலமான எண் 1, 2. அனுகூலமான திசை கிழக்கு தெற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு.
மகர ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, கோயிலில் விளக்கேற்றுங்க, வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க, பசு நெய்யினால் ஒரு மந்திரத்தை 107 தடவை சொல்லுங்கள், அது எழுதிட்டே இருங்க. அப்போது சிவபெருமானை நினச்சிக்கோங்க. ஓம் பைரவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசைவ உணவு கூடாது, கொடுக்கல் வாங்கல் கூடாது, பெரிய விலையுள்ள பொருள் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கக்கூடாது, வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. கும்பராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருங்க, தேவையற்ற வம்பு வரும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசுனையினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்கள். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ஓம் உஷாதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருங்க, தேவையற்ற வம்பு வரும். கோயில்லையும் வீட்டு பூஜை ரூம்லையும் பசு நெய்யினால் தீபம் போடுங்க. ஒரு மந்திரத்தை 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லுங்கள். அப்போ அன்னை மகாலட்சுமி நினைங்க. ஓம் ஓம் அதிதி தேவியே போற்றி, அதிதி தேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 3. அனுகூலமான திசை கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 6லிருந்து 7:30 ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்யாணமான சிம்ம ராசிக்கார நேயர்களை, கணவன் மனைவி இருவரோட ராசியுமே சிம்மமாக இருந்தாலோ, சிம்மம் மகரமாக இருந்தாலோ, அல்லது சிம்மம் கும்பமாக இருந்தாலோ, அல்லது கடகம் சிம்மமாக இருந்தாலோ, கடகம் கும்பமாக இருந்தாலோ, அல்லது கடகம் மகரமாக இருந்தாலோ ஜோசியரோட ஜாதகத்தை காட்டி பரிகாரம் பண்ணி. சிம்ம ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மாணிக்கம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை, ஜோசியரை கேட்டுட்டு போடு. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.